சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம தமிழ் வந்து ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்தால என்னடானா தமிழை பிடிச்சி கத்துன்னு கத்துறாரு. ஏம்மா என்னம்மா மசம் நின்றுக்கிட்டு இருக்க, கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து நல்லா வேலை வாங்குறாரு. தமிழுக்கு முடியவே இல்லை. அவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்து இப்படி ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு சேது அன்னைக்கு வர்றாரு. அந்த ஹோட்டலுக்கு ஒருத்தரோட வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏம்மா கஸ்டமர் வந்திருக்காரு, அங்கே போய் பாருமா அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் தமிழ் வந்து சேது டேபிளுக்கு வர்றாங்க. சேதுவும் தமிழும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எதுவுமே பேசலை. என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்குறாங்க. அவர் கூட வந்தவர் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. சேது கூட வந்தவர். சேது எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்காரு. தமிழை பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து சொல்லுங்கள் சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டே அவருக்கு தண்ணி ஊற்றுறாங்க. தமிழுக்கு வந்து சேதுவை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தண்ணி ஊற்றும் போது தவறி சேது மேலே பட்டுருது. சேது அப்படியே எந்திரிச்சு உதறாரு. இந்த கடை ஓனர் வந்துட்டு என்னம்மா கவனமாக பண்ணுறது இல்லையா, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ காலேஜ் படிக்கிறன்னு நினச்சிட்டு உனக்கு வேலை கொடுத்தா நீ என்னடானா இப்படி கஸ்டமர் மேலே தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்க, போமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை போட்டு விடுக்குன்னு திட்டுறாரு. தமிழை அப்படியே அமைதியாக போயிடுறாங்க. சேது வந்துட்டு அங்கே சாப்பிட மனசே இல்லாமல் அங்கே போயிட்டு அந்த கடன் ஓனர்கிட்ட சொல்கிறாரு, என்ன சார் இப்படியா திட்டுறது, உங்ககிட்ட வேலைக்கு வந்தவங்கள இப்படி தான் நீங்கள் திட்டி சத்தம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி சேது பேசுகிறாரு. இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இழுக்கிறாரு. ஏன் சார் அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தெரிஞ்சவங்களோ இல்லையோ நீங்கள் ஏங்க அவங்கள போய் அப்படி திட்டுறீங்க, யாரையுமே இனிமேல் இப்படி திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இது தமிழ் பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கிடுறாங்க. நமக்காக அவர் பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வேலையை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வர்றாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலை. அப்படியே உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து இந்த சாவித்திரி வருது. பாத்தியாடி இவ நினச்ச நேரம் போகிறா, நினச்ச நேரம் வாரா, இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வருது. எங்கடி போயிட்டு வர, 10 மணிக்கு எவன் கூட அடி கூத்தடிச்சிட்டு வர்ற, காலையில் 4:30 மணிக்கெல்லாம் கிளம்பி போகிற, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வர 10 மணி ஆகுது, நீ காலேஜுக்கு தான் போறியா இல்லை வேற எங்கேயும் போறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி கேட்குது. உடனே தமிழ் வந்துட்டு என்னை சந்தேகப்படுறவங்க கிட்ட நான் உண்மையை சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நீங்கள் சாதாரணமாக என்கிட்ட கேட்டிருந்தா நான் உண்மையை சொல்லியிருப்பேன், இப்படி என் மேலே சந்தேகப்பட்டு கேட்குறவங்க கிட்ட நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே சாவித்திரி பாத்தியாடி இவளுக்கு திமிர கொழுப்படுத்து போய் திரியிறா, இவ எப்படியோ அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோன்ற திமிரு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குங்க. சரி வாமா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வீட்டுக்குள்ளே போயிருதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வர்றாரு. இவளை வந்து ரொம்ப டயர்டாக வீட்டில் உட்காந்துருக்காங்க. சேது வந்துட்டு தமிழை பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் இப்படி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே தமிழ் சொல்கிறாங்க, எனக்கு வேறு வழி இல்லை, நான் வேலைக்கு போனாதான் என் கையில் காசு இருக்கும், படிப்பு செலவு, அது போக வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பாடு செலவு, இப்படி எல்லாமே நான் தானே பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி ஹோட்டலில் வேலை பார்க்குறது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. எனக்குன்னு சுய கௌரவம் இருக்குது, நான் அதை விட்டு கொடுக்க விரும்பலைங்க, நான் எப்படியும் போல் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சேது வந்துட்டு தமிழை நினச்சி ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் அவர் வயிற்றில் வளர்கிற குழந்தைய நினச்சிட்டு சேது மனசுலவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்துட்டு தமிழ் சீக்கிரமாக கிளம்புறாங்க. சேது முழிச்சு பார்க்குறாரு. இவ சீக்கிரமாக கிளம்பி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி வா, நான் அந்த பக்கம்தான் போகிறேன், உன்னை அப்படியே இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. நீங்கள் எனக்காக ஒன்றும் வர வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. உனக்காக ஒன்றும் வரல, எனக்கு தூக்கம் வரல, நான் யதார்த்தமாக வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்கிறாரு. தமிழ் வந்து மாட்டவே மாட்டேன் அப்படின்றாங்க. நீ இப்போ வரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழுக்காக அவர் வண்டி எடுத்துட்டு தமிழை வந்து அந்த ஹோட்டலில் இறக்கி விடுறதுக்காக வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரி பார்த்துருது. இவன் என்ன இவளை கூட்டிகிட்டு வண்டியில் போகிறான், நேற்று என்னடானா அவன் மட்டும்தான் போனா, இன்னைக்கு இவனே வந்து இவளை கூட்டிக்கிட்டு போகிறானே, என்ன விஷயம்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி புலம்பிக்கிட்டு இருக்கு.
அப்புறம் சேது வந்துட்டு தமிழை கொண்டு போய் விட்டுட்டு பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு கொடியசிச்சு ஒவ்வொரு வண்டியா வந்து சாப்பிடவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்துட்டு சன்னாசியும் ராஜாங்கமும் வந்துட்டு அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. அண்ணே, நம்ம போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், நம்ம காலையிலே கிளம்பிட்டோம், ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடுவோமானே, இந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்றாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சன்னாசியும் வர்றாங்க. அங்க தமிழ் தான் கொடியசிச்சு ஒவ்வொரு வண்டியா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழை பார்த்ததுமே ராஜாங்கத்துக்கும் சன்னாசிக்கும் அதிர்ச்சி ஆகிருது. என்ன இந்த புள்ள இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்க. வாங்க சார் வாங்க, ஒரு அமைச்சரு என் கடைக்கு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் வந்துட்டு ராஜாங்கத்தை வரவேற்கிறாரு. ராஜாங்கத்துக்கு டேபிள்லாம் தொடச்சு உட்கார வைக்கிறாரு. ஏமா வாமா, அமைச்சரே வந்திருக்காரு, அவருக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு ஒழுங்கா பரிமாறு அப்படின்னு சொல்லிட்டு தமிழையே கூப்பிடுறாங்க. தமிழை வந்துட்டு என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சன்னாசி வந்து எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்னாசி கேட்குறாரு, என்னண்ணே இந்த புள்ள இங்கே வந்து ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது என்னமோ தெரியல சன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க அமைதியாக இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது தமிழுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. தமிழை அப்படியே மயக்கம் போடுற மாதிரி கிறக்கமாக உட்காந்துடுறாங்க. என்னம்மா உட்காந்து கிடக்க, அமைச்சர் வந்திருக்காருன்னு சொல்கிறேன், நீ என்னடானா அசால்ட்டா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. ஒழுங்கா போய் வேலையை பாருமா, சும்மா மசன்னு உட்காந்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போடலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கத்தவும் ராஜாங்கத்துக்கு இதை பார்த்ததுமே கோவம் வந்துடுது. யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கன்னா நீ என்ன வேணா பேசுவியா, இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, ஒழுங்கா மரியாதையா நடத்து வேலை பார்க்குறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோவப்படுறாரு. அப்புறம் அந்த அவர் சொல்கிறாரு, சார் மன்னிச்சுக்கோங்க சார், இந்த பொண்ணு நேற்றுலேருந்தே சரியில்லை சார், நேற்றுலடா ஒருத்தர் வந்தார், அவருக்கு சப்ளை பண்ண சொன்னால் தண்ணியை மேலே தூக்கி ஊற்றிருச்சு, இப்படி ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கு, பாவம் படிக்கிற பிள்ளையே, படிப்பு செலவுக்கு காசு வேணும், அதனால வேலை கேட்டு வந்துச்சு, நானும் பாவம்னு இறக்கப்பட்டு வேலை போட்டு கொடுத்தா இந்த பொண்ணு என்னடானா கொஞ்சம் மசன்னு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ராஜாங்கம் வந்துட்டு தமிழை பார்க்குறாரு. தமிழை கையை பிடிச்சிட்டு ராஜாங்கம் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பொண்ணு இனிமே வேலைக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து தமிழ் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்னடானா ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியாம்மா வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு. சன்னாசி கேட்குறாரு, ஏமா உனக்கு இந்த வேலை, நீ எப்பவும் போல வீட்டிலே இருக்கலாம்லமா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்கிறாரு. உடனே தமிழ் சொல்கிறாங்க, மாமா இல்லை மாமா, எனக்கு படிப்பு செலவுக்கும் வீட்டு செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நான் எதுவுமே இனிமேல் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அப்புறம் ராஜாங்கம் சொல்கிறாரு, நான் ஒரு அமைச்சரா உன்னோட படிப்பு செலவுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன், ஒரு அமைச்சரா செஞ்சா நீ அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.